வார வழியில சின்ன பிரச்சனை ஆயிட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்களா, அண்ணாவோட தான் சின்ன பிரச்சனை உண்டு. இதான் முனியப்பர் கோயில். ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாருமே இந்த நாள் போய் வாராங்க. அதாவது பாத்தீங்கன்னா கருத்துத பக்கம் போய் வாராக்கள் இந்த இடத்துல தான் நிப்பாட்டி இந்த முனியப்பரை தான் கும்பிட்டு போவாங்க. கடவுள் ஃபேமிலியா இருக்க வேணும். அது ஒரு பொய்யான வேலையா செய்யாம சரியான வேலையா செய்து விடணும். இந்த இடம் வந்து பயம். அங்க இருந்து பாராக்கள் சரி, இங்க இருந்து போராக்கள் சரி, சரியான ஒரு பயம். என்னோட இடம் சொந்த இடம் கல்வெட்டி. இதால போய் வரையக்கல நான் இதுல இறங்கி கும்பிடைக்க எனக்கு மிச்ச நாள் ஆசை. நானும் சந்தை சின்ன பெட்டி கடை மாதிரி. சின்ன பெட்டி கடை மாதிரி. ஓகே ஓகே. இப்ப இவ்வளவுக்கு ஒரு வளர்ச்சி பாபாந்த வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து சேரலாட்டியும் எங்காலையாவது வெட்டிங் நடந்தாலும் இங்கெல்லாம் வந்து இருக்கிற ஐடியா. யாழ்ப்பாணம் கொஞ்சம் விருப்பம் ஏன்னா தெரியா முனி அடிக்கும் பயம். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் காசு கொடுத்து வாங்குவோம். இங்க அவங்க ஃப்ரீயாவே இந்த தண்ணியை கொடுத்து கொண்டு இருக்காங்க. இல்ல முதல் முனியப்பர் பிள்ளையார் இருந்தது, அப்புறம் ஆஞ்சநேயர் இருந்தது, அதுக்கப்புறம் பாபா வந்தது. சரி, யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது? யாழ்ப்பாணம் வருஷத்துக்கு இங்க வந்துட்டீங்க அப்படி எழுத மாட்டாங்களா? அங்க நீ இங்க ஓகே என்ற மாதிரி இருக்கு. பாப்போம் வருங்காலம் இங்கதான் நீ தொடங்குவோம் அப்படின்ற பாத்து வச்சுட்டீங்களா? நாங்க எங்க நிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா பருத்துறை வீதி வெள்ளை வழி யாழ்ப்பாணத்துல நிக்கிறோம். இந்த இடம் முதல் டெவலப் ஆகிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள முனீஸ்வரர் கோயில். முனீஸ்வரர் சின்ன கோயில் கோயில்ல பாத்தீங்கன்னா இங்க பருத்துறைக்கு போய் வர வாகனத்துல ஆக்கள் பாத்தீங்கன்னா நிப்பாட்டி கும்பிட்டு தான் போவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடம் டெவலப் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான இடமா மாறி இருக்கு. அதாவது கிட்டடியில் ஒரு 3 வருஷத்துக்கு இடையில சரியான மாற்றம். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் மாறி இருக்குன்னு சொல்லி சொல்லணும். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்குது, சாய்பாபா கோயில் வந்திருக்குது, அங்கே பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்படி நிறைய கோயில்கள் சுத்தி சுத்தி இருக்குது. நிறைய கோயில்கள் இந்த இடத்துல வந்தபடியா இந்த இடம் பாத்தீங்கன்னா வேற லெவல் டெவலப் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும். சரி, நாங்க தொடர்ந்து இந்த இடம் என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு பாருங்க. ஆஞ்சநேயர் எவ்வளவுக்கு அழகா ஆஞ்சநேயருக்கு வேட்டி எல்லாம் முடிச்சு அழகா வச்சிருக்காங்க சொல்லி அலங்கரிச்சு வச்சிருக்காங்க சொல்லி. அங்கால சாய்பாபா கோயில் இருக்குது. சாய்பாபா கோயிலுக்கு போற வழியில இதுல சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீர் இருக்கு பாருங்க. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்ல காசு கொடுத்து வாங்குவோம். இங்க அவங்க ஃப்ரீயாவே இந்த தண்ணியை கொடுத்து கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா இப்படி வந்து லைட் அப்படி கழுவிட்டு குடிச்சிட்டு போகலாம். கோயில் ஒன்று அமைஞ்சு அதால மக்களுக்கு ஒரு பிரியோசனம் ஒன்று இருக்கணும். அந்த வகையில அவங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு இலவசமா கொடுத்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இங்க சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. எவ்வளவுக்கு அழகாக இந்த இடத்துல துளசி செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க சொல்லி பார்க்கவே ஒரு நல்ல குட் வைப் ஒன்று கிடைக்குது. அப்படியே நாங்க இங்கால பார்த்தோம்னா இது சாய்பாபாண்ட உருவ சிலை வச்சிருக்கீங்க பாருங்க. பழக்கடைகள் வச்சிருக்க அண்ணாக்களோட, இங்க பக்கத்துல கடைகள் வச்சிருக்க ஆக்களோட நாங்க தொடர்ந்து கதைக்கலாம். கோயில உள்ளுக்கு போய் பார்ப்போம். கோயில் சரியான அமைதியா இருக்குது. இங்க நாங்க வரவும் பாத்தீங்கன்னா குட் வைப் ஒன்று கிடைக்குது. அவ்வளவுக்கு பாத்தீங்கன்னா இல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று கிடைக்குது. புத்தாண்டுன்னு அவ்வளவு பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி என்னாலே நம்ப முடியாம இருக்குது. ஏதோ தெரியல இந்த ஆண்டு எனக்கு நல்லதா தான் நடக்கும்னு சொல்லி தோணுது. பாக்கலாம். நீங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா விளக்குகள் எல்லாம் மக்கள் எரிச்சு வச்சிருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சாய்பாபாவுக்கு பாத்தீங்கன்னா வெத்தில மாலை எல்லாம் அணிவிச்சிருக்கீங்க. அப்படி இங்கால பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு போடணும் போடலாம். ஏதாச்சும் என்ன சொல்றது, அரிசி போடுறா போடலாம், தேங்காய் போடுறா போடலாம். என்ன வேணுமோ நீங்கள் சாய்பாபாக்கு என்ன கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்களோ இதுக்கு போடக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஊண்டியல் மாதிரி ஒன்று அமைச்சு வச்சிருக்கீங்கன்னா. சரி, நாங்க தொடர்ந்து வெளியால போய் அந்த அண்ணாவோட கதைக்கலாம். என்னென்ன இந்த கடை சின்னனா இருந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கான், என்ன மாதிரி என்ன இத்தனை காலத்து இந்த மாற்றம் எல்லாம் நிகழ்பெற்றது நடைபெற்றது? ஒரு 4 வருஷம். 4 வருஷத்துக்குள்ள அவ்வளவு பெரிய மாற்றம். முந்தி இந்த இடம் இருந்தது. இந்த இப்ப முந்தி வந்து இந்த இடம் வந்து பயம். அங்க இருந்து பாராக்கள் சரி, இங்க இருந்து போராக்கள் சரி, சரியான ஒரு பயம். முனிய பிறண்டாலே ஒரு பயம். முனி அடிக்கும் பயம். இப்ப அப்படி இல்ல தானே. இப்ப கொஞ்சம் வந்துருக்கு. நீங்க முதல்ல என்ன மாதிரி கடை போட்டு இருந்தீங்க, இப்ப என்ன மாதிரி வந்துருக்கீங்க? சும்மா ஒரு பெட்டி கடையா இருந்தது. அப்படி ஒரு பெட்டி கடையா இருந்தது. அதுல சந்தை சின்ன பெட்டி கடை மாதிரி. சின்ன பெட்டி கடை மாதிரி. ஓகே ஓகே. இப்ப இவ்வளவுக்கு ஒரு வளர்ச்சி பாவாண்ட என்ன மாதிரியான அதிசயங்கள் உங்களுக்கு நடைபெற்றது? பாவாண்ட இதுல உங்களுக்கு பிடிக்குமோ முதலாவது? பாவாண்ட பக்கம் தான் நாங்களாம் நிஜம் எல்லாம் செய்யறது. நாங்களாம் செய்யறது. என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த மாலை இருக்கு, காப்பு இருக்கு, பாவாண்ட காப்பு மாலை, ஒரு பாவாண்ட சிலை இருந்து சொல்லுவோம். பாவாண்ட சம்பந்தப்பட்ட இருக்கு சிலைகள் எல்லாம் சிலை இருக்கும். ஓகே. இதுல சிவபெருமான் கூட வச்சிருக்கீங்க என்ன? சிவபெருமான், ஆஞ்சநேயர், பாவாண்ட, முருகன் எல்லாம் இருக்கு. எப்ப என்ன மாதிரி இந்த வளர்ச்சி நடைபெற்றது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்ப இந்த கோயில் வந்தது, என்ன மாதிரி வளர்ச்சி இருந்த அடைந்தது? வளர்ச்சி ஒன்று இல்ல. முதல் முனியப்பர் பிள்ளையார் இருந்தது, அப்புறம் ஆஞ்சநேயர் இருந்தது, அதுக்கப்புறம் பாபா வந்தது. பாபா வந்த அப்புறம் எல்லாம் இந்த இடம் வந்து கொஞ்சம். யார் இந்த இடத்தை அமைச்சது? என்ன இந்த இடம் இல்ல, ஐயா தான் கோயில் ஐயா. என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் போடுறதா? இந்த மாதிரி சாப்பாடு என்ன கொடுக்குறாங்க வியாழக்கிழமை.
ஒவ்வொரு வியாழனும் கொடுக்குறாங்க. வேட்டி எல்லாம் என்ன பிரைஸுக்கு என்ன கொடுக்குறீங்க? ஒரு 2500. 2500 இந்த வேட்டி என்ன? இது மற்றது அதே இவ்வளவு இல்லை, எல்லாமே ஒரே பிரைஸ் தானே? ஓகே ஓகே 2500 கிடைக்குது. நூல்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? பாவாண்ட நூல்கள் எல்லாம் இருக்கு. ஐயா உள்ளூர் கட்டி விடல, நீங்க வாங்கித்தான் போகணுமா? இல்ல உள்ளூர் கட்டுற நூலும் இருக்கு, பாவாண்ட படம் போட்டா உள்ளூர் கட்டுறதும் இருக்கு. இது பாவாண்ட நூல் தான், இதுவும் பாவாண்ட நூல் தான். ஓகேண்ணா ஓகே. சரி வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எவ்வளவு நாள் இந்த கடை நடத்தி கொண்டு வரீங்க? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இதுல முனீஸ்வரன் கவை ஒன்று வந்து ஆரம்பிச்சு அதோட பாவா அதுல இந்த பழக்கடை அதோட எல்லாம் வந்திருக்கு. முனீஸ்வரன் புண்ணியத்துல இதுல ஒரு கடையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் கடவுளுடைய பேர்லயே கடையை திறந்து நீங்க? கடவுள் என்னன்னு சொன்னால் என்னன்னு சொல்றது, அதை இவ்விடத்துல வந்து எனக்கு கனநாள் நான் வந்து ஒரு வாகன ஒரு டிப்பர் டிரைவர். நான் ஒவ்வொரு நாளும் இங்க வானியா ஒட்டி சுட்டான் போயிட்டு வரைக்கல, இந்த முருவண்டியால வரைக்கல, அதுல எனக்கு கனநாள் ஆசை. இது இங்க இருந்துதான் நான் என்னோட இடம் சொந்த இடம் கல்வெட்டி. இதால போய் வரைக்கல நான் இதுல இறங்கி கும்பிடைக்க எனக்கு மிச்ச நாள் ஆசை. நானும் முருவண்டி மாதிரி ஒரு என்னால 2 அளவுக்கு கொண்டு வரணுமாண்டு. அதே மாதிரி என் அப்பட்ட பேரு முனீஸ்வரன் சபை என்று தொடர்ந்து இதுல தஞ்சம் அடைஞ்சிட்டேன். இதான் அவற்ற புண்ணியத்துல நில கொண்டு இருக்கிறேன். கடவுள் ஃபேமிலியா? கடவுள் தான். ஓகே ஓகே. அது நல்ல ஒரு வைப் இருக்கு இந்த இடத்துல, நல்ல ஒரு வைப்ரேஷன். என்ன காரணம்? நல்ல காத்தோட்டமா நல்ல வட்ட வழி, இதுல பிரச்சனை இல்லை. ஜனங்கள் வந்து கொஞ்சம் தாங்கி போற இடமா இருக்குது. பிரச்சனை இல்லை. ஆண்டவனை ரெண்டு சைட்டுக்கும், இஞ்சால சைட்டுக்கு பாபா இருக்கு, இஞ்சால சைட்டுக்கு பிள்ளையாரும் முனியப்பரும் இருக்கிறார். இப்ப ரெண்டையும் கும்பிட்டு போவாங்க. அதுல இருந்து வந்து தண்ணி இதுல வந்து கொஞ்சம் ஆறி அமர்ந்து போவாங்க. இதுல கடையில என்னென்ன இருக்குது? கடையில சோட்டிஸ் ஐட்டங்கள், பிஸ்கெட் ஐட்டங்கள், டோவி, தட்டவடை, டிபி ஐட்டங்கள், சகல ஐட்டங்களும் இருக்கு. இந்த பட்டாசும் கொஞ்சம் போட்டு இருக்கிறோம். ஒன்று விடாம போட்டுருக்கீங்க எல்லாம்? ஒன்றும் குறை இல்லாம போட்டு இருக்கிறோம். பேர் என்ன? என்னுடைய பேர் ஜீவன். ஜீவன் அண்ணா. ஓகே அண்ணா. சரி நன்றி அண்ணா, நல்லா காய்ச்சிங்க. நன்றி அண்ணா. ஓகே. என்னமா இருக்கிறீங்க? நல்ல சுகா. நீங்க ஜெட்னாவாங்க? நான் வந்து வெட்டிக்கலோ. வெட்டிக்கலோ சட்டப்படியிடம். என்ன மாதிரி? ஏன் நீங்க ஸ்ரீலண்டு? இங்க ரிலேட்டிவோட வீட்டு லீவ்ல வந்தது. நீ வருஷம் முந்தானே லீவ்ல வந்துட்டு ஆக்கள் இல்ல, கொஞ்சம் பார்த்து கொள்ளடா வந்து இனி. ஓகே ஓகே. பழங்கள பிரைஸ் எல்லாம் என்ன மாதிரி அண்ணா? பழங்கள பிரைஸ் வந்து ஆப்பிள் வந்து 750 ரூபா. என்ன ஆப்பிள் அண்ணா இது? இது வந்து இந்தியாடது. இது டெல்லி ஆப்பிள்னு சொல்லி சொல்ற சின்ன. ஓகே. அது இது கிரீன் கலர் ஆப்பிள். இது வந்து பாகிஸ்தான். இது பாகிஸ்தான். என்ன பிரைஸ்ல என்ன போகுது? பிரைஸ் வந்து இது 3 பழம் வந்து 650 ரூபா. ஓகே. இது வந்து 750 ரூபா. இது இந்த சின்ன ஆப்பிள் வந்து 550 ரூபா. சின்ன 550. ஆரஞ்சு வந்து 10 ஆரஞ்சு 450 ரூபா. சீப்பா போகுது. அதான் என்ன தெரியும் பிரைஸ் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செஞ்சதால சீப்பா போகுது. ஓகே ஓகே. இது வந்து இந்தியாட ஆரஞ்சு, காஷ்மீர் ஆரஞ்சு. இது நல்ல கொஞ்சம் டேஸ்ட். गाइस இது பாத்தீங்க காஷ்மீர்ல இருந்து வந்தேன் பாருங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு நான் பார்க்கவே. மாம்பழம் வந்து இது அந்த ஜூஸ் அடிக்கிற அந்த பெரிய மாம்பழம் டொமினேஸ் சாரி அந்த மாம்பழம் தான் இது. இன்னும் இவ்வளவு சரியான பெருசா இருக்கு. இது கிலோ வந்து 700 ரூபா போகுது. இதுல ஒரு 2 பழம் போட்டா 1 கிலோ ஆயிடும். ரெண்டும் போட தேவை. ஓகே. வெயிட் கூடாது. இது நம்ம ஊர் தான், ஸ்ரீலங்கா கொய்யா. ஓகே. என்ன பிரைஸ் அண்ணா கொய்யா? கிலோ 200 ரூபா. என்ன மாதிரி டேஸ்ட்? என்ன மாதிரி அண்ணா? இனிப்பு தான், நல்ல இனிப்பு, இஷ்யூ இல்ல. ஓகே தான். சரி யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது? யாழ்ப்பாணம் வருஷத்துக்கு இங்க வந்துட்டீங்க, அப்படி எழுத மாட்டாங்களா உங்களை? அங்க நீ இங்க ஓகே என்ற மாதிரி இருக்கு. பாப்போம் வருங்காலம் இங்கதான் நீ தொடங்குவோம் அப்படின்ற பாத்து வச்சுட்டீங்களா? சின்ன ஒரு ஐடியா வந்து பாப்போம். ஓகே ஓகே. யாழ்ப்பாணத்துக்கு வேற வாழ்த்துக்கள். சொல்லியும் சொல்லாமலும் சொல்லி இருக்கு. தற்போது சனி 380 ரூபா கிலோ. ஓகே ஓகே. திரும்பி வாங்குவாங்க வெக்கைக்கு? ஆமாம், இப்ப இனி வெக்கதானே? இனி வெக்கதானே. ஓகே. இல்ல அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே இங்கதான். ஓகே. அதனால நீ யாழ்ப்பாணம் கொஞ்சம் விருப்பம், சின்ன வயசுல இருந்தே விருப்பம். ஓகே ஓகே. இப்படி ஒரு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து சேரலாட்டியும் எங்காலையாவது வெட்டிங் நடந்தாலும் இங்கெல்லாம் வந்து இருக்கிற ஐடியா. யாழ்ப்பாணம் கொஞ்சம் விருப்பம் வேணும் தெரியா? ஓகே ஓகே. சரியா, நான் சந்திச்சல சந்தோஷமா. சரி என்னமா இந்த இடம் டெவலப் ஆயினா தெரியுமா? இது வந்து இப்ப அனைமா இன்னொரு 1 இயர்ல இது ஒரு பெரிய ஒரு
மாற்றம் கொண்டு வந்து வரும். ஓ இப்ப வந்து சரியான மாற்றம் ஓ, இன்னும் நிறைய மாற்றம். அக்கள் அந்த என்ன சொல்றது சனங்கள் அந்த இதுகள் வந்து கூட நடமாட்டம் முதல் மாதிரி இல்லை. உதாரணம் ஓ, நிக்கிறது கூட குறைவா மீன் இப்ப சரியான கூடி ஓ இருக்கு. ஓகே 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 கொய்யாக்கா இதான் முனியப்பர் கோயில். ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாருமே இந்த நாள் போய் வாராங்க. அதாவது பாத்தீங்கன்னா கருத்துற பக்கம் போய் வாராக்கள் இந்த இடத்துல தான் நிப்பாட்டி இந்த முனியப்பரை தான் கும்பிட்டு போவாங்க. பிறகுதான் மெட்ட கோயில்கள் எல்லாம் வந்து அதாவது பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலா இருக்கட்டும், இல்லாட்டி ஆஞ்சநேயர் கோயிலா இருக்கட்டும், இல்லாட்டி சாய்பாபா கோயிலா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் வந்தது. ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா முனியப்பர் கோயில் தான் வந்தது. வார போற எல்லாரையும் பாத்தீங்கன்னா முனியப்பரை கும்பிட்டு தான் போவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆன இடம் பாத்தீங்கன்னா இப்ப சரியான மாற்றம் அடைஞ்சு நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கடை போடுறதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கும்பிடுறதா இருக்கட்டும், அவ்வளவுக்கு சரியான மாற்றம். நிறைய கடைகள் எல்லாம் வந்து அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜூஸ் கடைகள் இருக்குது, சாப்பாடு கடை இருக்குது, அடுத்தது என்ன சாய்பாபா நூல்கள் வாங்குற கடை, நூலர்கள் வாங்குற பிஸ்கெட் வாங்குற அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இங்க இருக்குது. சோ என்ன சொல்றது, ஒரு பெரிய அளவுல இந்த இடம் மாற்றம் அடைஞ்சிருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் இந்த வீடியோ பாப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். சரி பாக்கலாம், வேற அங்களையும் தொடர்ந்து பாக்கலாம். வார வழியில சின்ன பிரச்சனை ஆயிட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்களா, அண்ணாவோட தான் சின்ன பிரச்சனை உண்டு. அதை பாத்தீங்கன்னா இந்த பாதையில போடுறாங்க இல்லையா வந்து ஆள் ஆக்ரோஷமா காய்ச்சி பண்ணிக்கிறேன். என்னென்ன பிரச்சனை? அதாவது வந்து இந்த தொண்டம் வெள்ளையில இருந்து தொண்டமனார் செல்வ சன்னதி பாதை. செல்வ சன்னதி வந்து சின்ன சன்னதி பிரதானமான ஒரு கோயில். ஃபேமஸான கோயில். ஃபேமஸான கோயில். திருவிழா நேரமே சரியான மக்கள் சரியான சிரமப்பட்டு தான் வந்து அந்த பாதையால சரியான குன்றும் குழியுமா இருக்குது. அதை கவனிப்பார் இல்லை. இவ்வளவு பாதையை செய்யறவே அந்த ஒரு குறுகிய பாதையை மட்டும் ஏன் செய்யாம இருக்கணும் தான் தெரியாம கிடக்குது. கட்டாயம் செய்யணும். மற்றது முக்கியமானது என்னன்னா அது வந்து 751 அதாவது பேருந்து சேவைகள் அதுக்குள்ளெல்லாம் நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த சேவைகள் வரும்போது அந்த வாகனங்கள் எல்லாம் சரியான சிரமப்பட்டு தான் வந்து போயிடும். அதுக்கு உரியவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த பாதையை போட்டு தந்தா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. சொல்லிருக்கீங்க தானே வீடியோல பார்த்தாச்சும் முன் வந்து செய்யணுமான்னு சொல்லி முன் வந்தா என்ன கவர்மெண்ட் செய்தான்னு சொல்லி பார்ப்போம். விவகாரம் பே காட்டினாங்க, இனிமே நடக்குன்னு சொல்லி பாக்கலாம். என்ன இனியும் பே காட்டுறாங்களோ என்ன செய்யறாங்களோ என்ன நினைக்கிறீங்க நீங்களா? நடக்குமென்று எதிர்பார்க்கிறோம். 100% எதிர்பார்க்கிறோம் நடக்குமென்று. இந்த சேனலையாவது பார்த்து யூடியூப் சேனலை பார்த்து உரியவர்கள் உரிய நடவடிக்கை கண்டிப்பா எடுக்க வேணும். அது ஒரு பொய்யான வேலையா செய்யாம சரியான வேலையா செய்து விடணும். அண்ணா ஆதங்கத்துல அர்த்தம் ஒன்று இருக்குது. சரி, நன்றி அண்ணா. நன்றி. அண்ணா பாத்தீங்கன்னா தானும் 4வது 5வது ஆளா போயிருக்கலாம். இதை பற்றி கதைக்காம முன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரச்சனை நடக்குது அப்படி சொல்லணும். இப்படி செய்தாதான் எங்க சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியா நாங்கள் ஒரு ஆள் நான் கதைக்கணும் சொல்லி நான் கதைச்சிருந்தேன் விடயத்தை பற்றி. நன்றி அண்ணா. நன்றி. ரெடி. இதுல பாத்தீங்கன்னா சன்னதி முருகன் என்று சொல்லி ஒரு வியாபார நிலையம் இருக்குது. ஏன் கடவுளுடைய பேர்ல வச்சிருக்கீங்க? திடீர்னு பொஸ் தானே வச்சு நம்ம சம்பளத்துக்கு எழுதுறோம். இது என்ன பிரைஸ்? இது 2500 ரூபா. 2500. அது தண்ணி குடிக்கிறது 1600 1700 2000 ஒரு பிரைஸ் இருக்குது. தண்ணி ஊற்றி வச்சிருந்தா கூலா இருக்கும். கூலா இருக்கும், தண்ணி டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ? இது 800 ரூபா. 800. இது தண்ணி ஊற்றி வச்சா சும்மா கூலா இருக்கும். கூலா இருக்கும். வேற என்ன உங்கள்ட்ட இருக்குது? பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது, மண் ஐட்டங்களோட தான் இது. பாப்போமா? பாருங்க நிறைய திங்ஸ்கள் வச்சிருக்காங்க, நிறைய மணிக்கூடுகள். அதாவது பாத்தீங்கன்னா விதவிதமான மணிக்கூடுகள், அந்த கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டங்கள் சொல்லி கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்காங்க. கண்ணாடிகள் இருக்குது. இதெல்லாம் பாருங்க அழகான ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது. சின்னங்களுக்கு கிளிப்புகள், சீப்புகள், நூல், பின் சொல்லி நிறைய பொருட்கள் இதுல வச்சிருக்காங்க. அங்கால சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான்கள் கூட வச்சிருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. நீங்க அப்படி வந்தா இதுல நிப்பாடி கடவுளை கூப்பிட்டா தெரியும் சாமான்கள் போலாம். இளைப்பாறது பாத்தீங்கன்னா ஜூஸ் கடைகள் இருக்குது. ஓகே गाइस, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்புறேன். யாருக்காச்சும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்களா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க गाइस. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே என்னோட வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கீங்க சொல்லி நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாருங்க. அடுத்து லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.